அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் இன்றைய தினம் இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்ன என்பதை பார்த்து அந்த நட்சத்திரத்துடைய இயக்கத்தை இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரரும் எந்த வகையில் இயக்க வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் காணலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம். அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்தை பொருள் என்ன, அதனுடைய இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்தோட இயக்கம் எடுத்துட்டீங்கன்னா, இருப்பிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பருத்தி காடு கடைகள். பருத்தி காடுங்கிற பருத்தி விளையக்கூடிய அந்த காடுகளும் கடைகள் நிறைந்த இடங்களும் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தோட இருப்பிடமா இருக்கு. உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தேன், உலர் திராட்சை, காஃபி, தயிர் கட்டி, தயிர் ஏடுன்னு சொல்லுவோம். அப்ப இது பாத்தீங்கன்னா உணவா வருது. இதுல பருப்பு பொடி சாதம் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு சேர்த்துக்கணும். மரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மருத மரம். தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நரசிம்மமூர்த்தி. மலர் அப்படின்னா மஞ்சள் அரளி. விலங்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண் எருமை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தோட இயக்கமா வருது. அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்தோட இயக்கத்தை நீங்க எந்த வகையில பயன்படுத்தணும், எந்த நட்சத்திரக்காரர்கள் இதை நீங்க இன்றைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்ப இந்த இயக்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுஷம், மூலம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தோட பொருளை நீங்க எடுத்துக்கணும். தானம் கொடுக்க கூடாது. நீங்க எடுத்துட்டு அன்றைய தினத்தை ஆரம்பிங்க, சிறப்பா இருக்கும். சரிங்களா? நீங்க உலர் திராட்சை அப்படிங்கிற 5 பீஸ் எடுத்து நம்ம வாயில போட்டு அன்றைய தினத்தை நீங்க செயல்படுத்தலாம். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம கண்டென்ட் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு பதிவிலுமே பாத்தீங்கன்னா அஸ்வினி அப்படின்னா முந்திரி அப்படிங்கிற விஷயம் வரும். அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தேன் சின்ன டப்பால மேல பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தோட பேர் எழுதி அந்த பொருளை கண்டென்ட்டை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ரெகுலரா பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தோட இயக்கத்தை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இயக்கிக்கிங்க. இல்லை அந்த பொருளை நார்மலா போகும்போது தானம் கொடுத்துட்டு போங்க. சிறப்பா இருக்கும். இது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பரணி, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், ஹஸ்தம், சுவாதி, கேட்டை, பூராடம், உத்திராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சுவாதி நட்சத்திர பொருளை நீங்க தானமா கொடுக்கணும். அப்ப ரெகுலரா ஒரு 50 கிராம் 25 கிராம் உலர் திராட்சை வாங்கி நீங்க தானமா கொடுத்துட்டு இன்றைய நாளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது துவங்கினீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னா, இல்ல நார்மலாவே உங்க ஜென்ரலா நடக்கக்கூடிய லைஃப்ல உங்களுடைய ஓட்டம் போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க தானமா கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? இது ரெகுலரா பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரம் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சே தீரும் அப்படிங்கிறத உண்மை. அதனால இதை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நம்மளுடைய அஸ்ட்ரோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. நண்பர்களுக்கும் தவறாமல் ஷேர் செய்யுங்கள். நீங்க ஷேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு தகவலா போய் அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல திருமண தடை பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்க. சிறப்பா இருக்கு அந்த பதிவு அப்படிங்கிறது. நல்லா இருக்கு. இனி அடுத்து கணவன் மனைவி பிரச்சனை ஒவ்வொரு கண்டென்ட்டா அடுத்தடுத்து கொடுக்க போறேன். தவறாம நீங்க அதை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.